ஹலோ நண்பா, நீங்க எதுவுமே பண்ணாம உங்க வெக்கேஷன்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பீச் வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இல்ல பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கன்சிஸ்டன்டா உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது கனவே இல்ல, பாசிவ் இன்கம் மூலமா இதை நீங்க ரியாலிட்டியா மாத்த முடியும். இந்த பாசிவ் இன்கம்ன்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில புக்ஸ்லாம் கூட படிச்சிருப்பீங்க. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் பிசிக்கலா உட்காந்துக்கிட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி ஏர்ன் பண்றதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல உங்க ஜாப்ல பண்றதை விட அதிகமான எஃபர்ட் எடுத்து சில சிஸ்டம்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மினிமலான எஃபர்ட் மூலியமாவே அந்த சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு உங்களால கன்சிஸ்டன்டா ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்கள சில பேர் இந்த மாதிரி சிஸ்டம் செட் பண்றதுக்கு எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும், அப்பதான் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து டிவிடென்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிம்மதியா ஜாலியா ரிலாக்ஸ்டா இருப்பேன். அப்பப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டிய இருக்கும். ஆனா பிசிக்கலா ஒரு ஆஃபீஸ்க்குலாம் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல, நிம்மதியா அப்படியே பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கீங்கன்னா எஸ், அது உண்மைதான். அதுவும் ஒரு வழிதான். நீங்க கட்டின வீட வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதும் பாசிவ் இன்கம் தான். ஆனா இந்த பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு இந்த இன்வெஸ்டிங் மட்டும் ஒரு வழி கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கூட எப்படி மணி மேக் பண்றதுன்னு எக்கச்சக்கமான வழிகளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஆன்லைன்ல உண்மையிலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே ஒன்னு பர்சனலா நானே ட்ரை பண்ணி பணம் சம்பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கும், இல்லனா நான் ஆன்லைன்ல ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக பே பண்ண விஷயமா இருக்கும். நம்ம பே பண்ணாலே அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா இதை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாராவது என்கிட்ட மணியை மேக் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மோஸ்ட் லைக்லி இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். மேக் மணி வேர் மணி இஸ் ஆல்ரெடி பீங் மேட். அதாவது யாராவது சம்பாதிக்கிற இடத்துல தான் நம்ம சம்பாதிக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்டை டீடைலா புரிஞ்சுக்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. சோ வாங்க ஆன்லைன்ல பாசிவா 1 lakhக்கு மேல பணம் சம்பாதிக்க ஒரு 5 ரியல் வேஸ் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பிசினஸஸ்க்கு ப்ராஃபிட்டபிளா ஆட்ஸ் ரன் பண்ணி தர ஸ்கில் தான். நீங்க இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள்னு இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஆட்ஸ் டெக்ஸ்டாவும் இருக்கும், இமேஜாவும் இருக்கும், ஏன் வீடியோவாவும் இருக்கும். இந்த ஆட்ஸ் எல்லாம் யாராவது ஒருத்தர் பின்னாடி பணம் செலவு பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை செலவு பண்றது யாரு? பிசினஸஸ் தான். அந்த பிசினஸோட கோல் என்ன? அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கணும்ன்றது தான். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இது ஒரு பெஸ்ட் வேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற ஒர்க் டைரக்டா ஒரு பிசினஸோட சேல்ஸ் இம்பாக்ட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டா இருந்ததுன்னா இது வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தோட இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் இந்த ஆட்ஸை ப்ராப்பரா ரன் பண்ண தெரிஞ்ச உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆட்ஸை ரன் பண்ணி கொடுக்கும் போது இதே 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு 5 லட்ச ரூபா அப்படிங்கிற சேல்ஸை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு ரிட்டர்ன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க அவங்களோட பிசினஸ்ல எஃபிஷியன்ட்டா ஆட்ஸை ரன் பண்ணதுனால டைரக்ட் இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கீங்க. எஸ், அவங்க கிட்ட பணமும் இருக்கு, செல் பண்ண ஒரு ப்ராடக்ட் இல்ல சர்வீஸும் இருக்கு. நீங்க உங்களோட ஸ்கில்ஸோட அந்த ஆட்ஸ் எஃபிஷியன்ட்டா ரன் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு ரன் பண்ணும்போது நீங்க உங்களோட சர்வீசஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிளைண்ட்டை பொறுத்து மாசத்துக்கு நான் ஒரு 25,000 இருந்து 50,000 சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 5 கிளைண்ட்ஸ் கிடைச்சாலே நீங்க ஈஸியா ஆன்லைன்ல நான் மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ண முடியும். ப்ரொவைடட் உங்களுக்கு அதுக்கு தேவைப்படுற நெசசரி ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒன்ஸ் ஒரு பிசினஸ் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற ஆட் சிஸ்டம்ஸை செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் பீரியாடிக்கா அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அது கிட்டத்தட்ட பாசிவாவே மாறிடும். பட் ஆஸ் யூஷுவல் இனிஷியல் செட்டப்புக்கு நீங்க அதிக டைம் அண்ட் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் தேவைப்படுற ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும். பொதுவா இன்டர்நெட் ஆட்ஸ்லாம் கூகுள் அண்ட் மெட்டாவால தான் டாமினேட் பண்ணப்படுது. ஸோ நீங்க அவங்களோட ஃப்ரீ எஜுகேஷனல் ரிசோர்சஸ் ஆன மெட்டா ப்ளூ பிரிண்ட் இல்ல கூகுள் ஸ்கில் ஷாப் மாதிரி வெப்சைட்ஸை விசிட் பண்ணி நெசசரி ஸ்கில்ஸை நீங்க கெயின் பண்ண முடியும். அங்க கத்துக்கிட்டதை பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது நீங்களே உங்க செலவுல கொஞ்சம் ஆட்ஸை ரன் பண்ணி பார்த்து உங்க சொந்த செலவுல கொஞ்சம் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடிஞ்சு அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கேஸ் ஸ்டடியை யூஸ் பண்ணி நீங்க கிளைண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னும் அதிகமா பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமா நீங்க பணம் சம்பாதிக்க முடியும்.
நம்பர் 2, பில்ட் குவாலிட்டி வெப்சைட்ஸ் ஃபார் லோக்கல் பிசினஸஸ். நீங்க அக்ரி பண்றீங்களோ இல்லையோ, ஏஐ வந்து இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை மாத்திடுச்சு. எல்லார்கிட்டயும் கிட்டத்தட்ட அயன்மேன் படத்துல வர மாதிரி ஒரு ஜார்விஸ் அவங்க கையில இருக்கு. ஆனா மோஸ்ட் பீப்புள் வந்து ஏஐ அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏஐ வெறும் இன்ஸ்டாகிராம்ல சில போட்டோஸை போடுறதுக்கு, ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு சில ஸ்டைலைஸ்ட் இமேஜஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோமே தவிர அந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஏஐவை நீங்க மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரியல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை நீங்க பில்ட் பண்ணலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த காலத்துல உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை பில்ட் பண்றதுக்கு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வெறும் உங்களுக்கு என்ன தேவைன்ற விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க உங்க ஏரியால இருக்க ஒரு லோக்கல் பிசினஸ் எடுத்துக்கோங்களேன். ஏன் உங்களுக்கு ரொம்ப காலமா இந்த ஏரியால இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு கேக் ஷாப்பையே கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இவ்வளவு காலமா பிசினஸ்ல இருக்காங்க, நல்ல ப்ராடக்ட்ஸை மேக் பண்றாங்க. ஆனாலும் அவங்கள பத்தி நீங்க ஆன்லைன்ல தேடி பாக்குறப்ப ஒரு வெப்சைட் கூட அவங்க பேர்ல இல்ல, ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் எடுக்கிற சிஸ்டம்ஸும் அவங்க கிட்ட இல்ல. இந்த மாதிரி பிசினஸஸ் இருக்கு பாருங்க. இவங்களுக்கு நீங்களே வெப் ஆப்ஸையோ டூல்ஸையோ ரெடி பண்ணி கொடுத்து அவங்க லைஃபை ஈஸியா மாத்தி அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்க கேக் ஷாப் வெப்சைட் இருக்கு பாருங்க. இது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஃபங்க்ஷனலா இருக்கு. இது சுத்தமா எந்த கோடிங் நாலேஜும் இல்லாம ஒரு பிகினரா நான் செஞ்சேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒண்ணுமே இல்ல. எமர்ஜென்ட்ன்ற இந்த டூல் கிட்ட போயிட்டு சிம்பிளான பிளைன் இங்கிலீஷ்ல எனக்கு என்ன வேணும்ன்றத மட்டும் தான் கேட்டேன். அது உடனே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அட் அ டைம்ல நிறைய ஏஜென்ட்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் ஏஜென்ட், பேக் எண்ட் ஏஜென்ட், டேட்டாபேஸ் ஏஜென்ட், டெஸ்டிங் ஏஜென்ட்னு எல்லாமே பேரலா ஒர்க் ஆகி வேலையில இறங்கிடுச்சுங்க. அப்பப்ப என்கிட்ட சில கேள்விகள் கேட்டு என்னோட ரெக்குயர்மெண்ட்டை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்னோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸை கொடுத்து எது வேணும்ன்ற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லுச்சு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நான் செலக்ட் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருது. எல்லா ஒர்க்கும் பண்ணி டெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அவுட்புட் தான் எனக்கு கிடைச்சது. எந்த அளவுக்கு டீடைலிங் இருக்குன்னா, நான் ப்ராம்ப்ட் கொடுக்கறப்ப சென்னையில இருக்க ஒரு கேக் ஷாப்னு சொன்னதுனால அதுவே சென்னை அடையாறுல தான் இந்த கடை இருக்கு. ஆர்டர் பண்ற இடத்துல கஸ்டமர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது டிஃபால்ட் நேம்லாம் பாருங்க, ஜான் டோன் இல்லாம பிரியா ராமநாதன் தமிழ் பேர்லாம் வருது. எந்த லெவலுக்கு டீடைலிங்கோட ரியலான பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குது பாருங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளால பணமும் சம்பாதிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்க லோக்கல் ஏரியால ஏதாவது ஒரு பிசினஸுக்கு நீங்க பிராக்டிகலான ரியலான சொல்யூஷனை கொடுத்து அது மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சு இந்த பிசினஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு, இந்த சொல்யூஷன் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் மட்டும் இருந்ததுன்னா உங்க இமேஜினேஷன் அண்ட் சிம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ற பிசினஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனை நீங்க ரஃப் டிராஃப்டா கிரியேட் பண்ணிட்டு போய் உங்களோட சொல்யூஷன் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணி அவங்களை அக்ரி பண்ண வச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சாஃப்ட்வேரை கொடுத்து நீங்க earn பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம உங்களுக்கே ப்ராக்டிகலா ரியலா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ரொம்ப காலமா தேவைப்படுதுன்னா அதை கூட எமர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்ட் தேவைப்பட்டது, அதையும் நான் எமர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரியாலிட்டியா மாத்துறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு எமர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு எமர்ஜென்ட் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. நம்பர் 3, ப்ரொவைட் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸ். இது கேட்ட உடனே நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கலாம், வீடியோ எடிட்டிங் பாசிவ் இன்கம் கிடையாது, எல்லாமே நம்ம பண்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, எஸ், அது ஒரு ஆக்டிவான இன்கம் சோர்ஸ் தான். எப்போ நீங்களே எல்லா வீடியோ எடிட் பண்ணும்போது தான். இன்னைக்கு இந்த காலத்துல thousands ஆஃப் கிரியேட்டர்ஸ் அண்ட் thousands ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியால அவங்களோட பிரசன்ஸை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய வீடியோஸ், ரீல்ஸ், பாட்காஸ்ட் எல்லாம் உருவாக்கி அவங்களோட பிராண்டோட ஆன்லைன் பிரசன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நல்ல குவாலிட்டி வீடியோஸ் மூலமா அவங்களோட ரீச்சை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயும் பெருசா நல்லா ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா நல்ல வீடியோ எடிட்டிங் தான். நீங்க உங்க ஃப்ரீ டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ எடிட்டிங்ன்ற ஸ்கில்லை நல்லா கத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு உங்க எடிட்டிங் மூலமா ஈஸியா புரிய வைக்க முடியுமா, ஒரு சிம்பிளான வீடியோவை மக்களோட அட்டென்ஷனை கண்டினியூஸா கிராப் பண்ணி வைக்கிற மாதிரி என்கேஜிங்கா எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க எந்த டூலை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிரீமியர் ப்ரோவா இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், கேப்கட்டா இருக்கட்டும், ஏன் ஏதாவது புது ஏஐ எடிட்டிங் சாஃப்ட்வேரா கூட இருக்கட்டும். ஒன்ஸ் நீங்க சர்டன் டூல்ஸ்ல மாஸ்டரி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நீங்களே சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எந்தெந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு எப்படி மாதிரி எடிட்டிங் சர்வீசஸ் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ப்ராசஸை நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸை நீங்க ஹையர் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை யூஸ் பண்ணி அவங்க என்ன அவுட்புட் கொண்டு வரணும்ன்ற விஷயத்தை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிடணும். நீங்க உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருந்து நிறைய கிளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ற வேலையை செய்யற நேரத்துல உங்க டீம் வந்து நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டாண்டர்டான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. இப்படி வர ஃபைனல் அவுட்புட்டை நீங்க ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா உங்க கிளைண்ட்ஸ்க்கு டெலிவர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு 10 வீடியோ ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கறப்ப நீங்க அவங்க கிட்ட ஒரு 25,000 கோட் பண்றீங்க. நீங்க ஹையர் பண்ண எடிட்டர்ஸ் அந்த ஒர்க் எல்லாத்தையும் 15,000 உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறப்ப எவ்ரி மந்த் இந்த ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டும் நீங்க 10,000 ப்ராஃபிட்டா எடுக்க முடியும். இதே விஷயத்த ஒரு 5 to 10 கிளைண்ட்ஸுக்கு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மாசத்துக்கு 1
லேக்குக்கு மேல வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ற ஒரு ஏஜென்சியா மாறிடுவீங்க. உங்களோட கோல் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் எடிட்டரா மாறணும்ன்றது கிடையாது. எந்த மாதிரி எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் குவாலிட்டியான ஒர்க் வந்து கன்சிஸ்டன்டா உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு டெலிவர் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டீங்கன்னா, அந்த சிஸ்டம்ல உங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப மினிமலா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணலாம். நம்பர் 4, பிகம் அ டீல் ஃபைண்டர் ஆன் சோஷியல் மீடியா. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால வெறும் கிரியேட்டர்ஸ் தான் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எந்த கண்டென்ட்டையும் கிரியேட் பண்ணாம இந்த சோஷியல் மீடியா ஈகோ சிஸ்டம்ல இன்னும் சில பேர் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னா பிராண்ட்ஸையும் கிரியேட்டர்ஸையும் கனெக்ட் பண்றவங்க தான். லெட்ஸ் சே ஒரு ஃபிட்னஸ் பிராண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு புரோட்டீன் பவுடரை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிராண்ட் யூஸ்வலா வந்து சோஷியல் மீடியாவே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்துட்டு எந்த கிரியேட்டர் நம்ம பிராண்டுக்கு பெஸ்டா இருப்பாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது. பட் ரொம்ப காலமா ஒரு சோஷியல் மீடியா யூசரா இருக்கீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா யூசரா இருக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு பிசினஸ் நாலேஜும் இருந்ததுன்னா எந்த இன்ஃப்ளூயன்சர் எந்த ப்ராடக்ட்டுக்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபிட்னஸ் கிரியேட்டருக்கும் நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிராண்ட்ஸும் அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு நடுவில் கரெக்டான பிரிட்ஜா நீங்க இருக்கும்போது ஒரு டீல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஒரு டீல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சு கேட்ச் பண்ண முடியும்னா, இவங்களுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். பிராண்ட்ஸ்க்கு கரெக்டான கிரியேட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணி கிரியேட்டர் சார்பா நீங்க பிராண்ட்ஸ் கிட்ட அவங்களோட பிரைசிங் அண்ட் சொல்யூஷன்ஸை நெகோஷியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல நீங்க ஒரு மிடில் மேனா இருந்து ஒரு 20 to 30% அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூல ஏர்ன் பண்ணலாம். இப்படி ஒரு சில டீல்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டும் போது உங்களோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்க நெட்வொர்க் வளரும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க ஒரு டீமை பில்ட் பண்ணி பிராண்ட்ஸ்க்கு சரியான கிரியேட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணி கொடுக்குற ஏஜென்சிஸை நீங்க ரன் பண்ண முடியும். இதை பண்றதுக்கு எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் தேவையில்ல, thousands of followers தேவையில்ல. பட் எங்க ஒரு டீல் நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், நெட்வொர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இன்டர்நெட்ல நடக்கிற நிறைய டீல்ஸ்ல நீங்க சில டீல்ஸை க்ளோஸ் பண்ணி ஆரம்பத்துல ஆக்டிவா நீங்க டீல்ஸை ஃபைண்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிஸ்டம்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒரு டீமை ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தையும் நீங்க பாசிவா மேனேஜ் பண்ண முடியும். நீங்களும் உங்களோட டீம் மெம்பர்ஸும் ஒரு மாசத்துக்கும் கன்சிஸ்டன்டா சில டீல்ஸை முடிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா மாசமும் நீங்க எவ்வளவு பெரிய டீல்ஸை முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க இன்கம் அதிகமா இருக்கும். நம்பர் 5, பில்ட் யுவர் ஆடியன்ஸ். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல இதுதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் மெத்தட்ஸா இருக்கும். ஆனா இருக்கிறதுல ரொம்ப ரிவார்டிங்காகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வேற ஏதோ ஒரு பிசினஸ்க்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கறது மூலமா அவங்க பணம் சம்பாதிக்கிற இடத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இப்படி மத்தவங்களுக்கு மட்டுமே சர்வ் பண்ணிட்டு இல்லாம, அதாவது மத்த பிசினஸ்க்கு டைரக்டா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸை மட்டும் கொடுத்துட்டு இல்லாம உங்களோட சொந்த பிசினஸை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸை நீங்க பில்ட் பண்ணி ஆகணும். ஆடியன்ஸை பில்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்க போடுற கண்டென்ட் அண்ட் டாபிக்ஸ்ல ஜென்யூனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க போடுற கண்டென்ட்டுக்கு ரெசனேட் ஆகிற ஆடியன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களை நம்புவாங்க. ஸோ ஒரு மனுஷனா உங்களே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அந்த விஷயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை கண்டென்ட்டா மாத்தி இந்த உலகத்துக்கு ஷேர் பண்றது உங்களுக்கு சரியான ஆடியன்ஸை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். எஸ், ஆரம்பத்திலே நீங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இதுல எக்ஸ்பர்ட் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தான் பண்ணேன், இப்படிதான் அதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சதுன்னு உங்க ப்ராக்ரஸை ஷேர் பண்றது கூட உங்களோட ரெசனேட் ஆகிற ஆடியன்ஸுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கும். நீங்க போடுற கண்டென்ட் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளா 2 ஃபில்டர்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல எஜுகேஷனல் வேல்யூவாச்சும் இருக்குதா, இல்ல இப்ப நீங்க அப்லோட் பண்ற கண்டென்ட்டை நீங்களே பாப்பீங்களா அப்படின்ற இந்த பேசிக்கான 2 ஃபில்டர்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்க இன்டர்நெட்ல ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இத்தனை வருஷமா நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட்டை பார்த்து அந்த ஜேர்னில உங்க கூடயே வளர்ந்த ஆடியன்ஸை பார்த்திருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா கண்டென்ட் கிரியேஷனே வந்து உங்களுக்கு ஆட் ரெவன்யூ, பிராண்ட் டீல்ஸ்னு இன்கம்லாம் தரும். பட் உண்மையிலேயே உங்க ஆடியன்ஸ்க்கு ஜென்யூனா ஏதாவது வேல்யூபிளான ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்ணீங்கன்னா நீங்க அவங்க லைஃப்ல ரியல் சேஞ்சை கொண்டு வரலாம். அது மூலமா நீங்களே ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி பணமும் சம்பாதிக்கலாம். இதுதான் இந்த டிஜிட்டல் உலகத்தோட ரியல் பவரே. ஆடியன்ஸ் பில்ட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் தான், ரொம்ப டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ் தான். பட் அது ஒன்ஸ் காம்பவுண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட இதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு மோஸ்ட் ரிவார்டிங் அசெட்டா இருக்கும். பல வருஷங்களுக்கு இன்கம் ஜெனரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ற நல்ல கண்டென்ட் வந்து பல வருஷங்களுக்கு கன்சியூம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கண்டென்ட் சிஸ்டம் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மூலமா கூட பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண 5 ஐடியாஸ்ல ஒரு விஷயத்தை காமனா நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. எதுவுமே ஓவர் நைட் சக்சஸ் ப்ராமிஸ் பண்ணல. இதுல இருந்த எல்லா மெத்தட்ஸும் ஏதாவது ஒரு வேல்யூபிளான ஸ்கில் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. பர்சனலா நீங்க உங்க திறமையை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இருக்கு, இல்ல கொஞ்சமாவது டைமை ஒதுக்கி அதை கத்துக்க வேண்டிய இருக்கு. ஒன்ஸ் நீங்க சிஸ்டம்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இவென்ச்சுவலா அது மினிமம்
மினிமம் எஃபர்ட்டோட ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிற மாதிரி இருக்கு. மக்கள் யூசுவலா பாசிவ் இன்கம்னு அதை தேடி ஓடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு தேவைப்படுறது கம்மியான எஃபர்ட்லயே மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் தான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிரெடிக்டபிள் இன்கம் தான். சோ உங்க இன்ட்ரெஸ்டோட மேட்ச் ஆகிற ஏதாவது ஒரு ஐடியாவை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த 6 மாசங்களுக்கு அதுல உண்மையிலேயே ஒரு நல்ல பொசிஷன்ல வர அளவுக்கு எஃபர்ட் எடுக்க ஆரம்பிங்க. 10 விஷயத்துல குதிக்காம ஒரே விஷயத்துல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்டென்ஸா வேலை செய்யறதை விட கன்சிஸ்டன்டா வேலை செய்யறது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்டர்நெட்ல அன்லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி அதுல கன்சிஸ்டன்டா ரொம்ப காலத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு தான் அது ரிவார்ட் பண்ணும். சோ ஒரு வழியை சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி சிஸ்டம்ஸ் உருவாக்க பாருங்க. நீங்களும் ரிலாக்ஸ்டா ஒரு வெக்கேஷன்ல இருக்கும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கன்சிஸ்டன்டா பேமெண்ட் கிரெடிட் ஆகிற நோட்டிபிகேஷனை பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லிஸ்ட்லயே லோ எஃபர்ட்டோட பிராக்டிகலா ஒரு விஷயத்தை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியே உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ற எமர்ஜென்ட்ன்ற இந்த டூலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுற எந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸையும் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் மணி ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.